சினிமா பத்தி கொஞ்சம் பேச விரும்புறேன். எனக்கு வந்து தமிழ்ல ஆசை வந்ததே வந்து சினிமா பாட்டுகள் கேட்டுதான். பிகாஸ் எனக்கு வந்து எப்பவுமே பாட்டு வந்து மெட்டு கிடையாது. மெட்டை தாண்டி அந்த அந்த வார்த்தைகள் என்னங்கிறது. எனக்கும் அப்படிதான். ஸோ எனக்கு வந்து இந்த சும்மா ரேண்டம் வேர்ட்ஸ் கொஞ்சம் போடுவாங்கல்ல, எனக்கு அந்த பாட்டெல்லாம் டியூன் பிடிச்சிருந்தா கூட அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்காது. பட் நல்ல வார்த்தைகள், ஒரு நல்ல எனக்கு பரிச்சயம் இல்லாத கொஞ்சம் வார்த்தைகள். இப்போ கண்ணதாசன் எடுத்துப்போம். எனக்கு சின்ன வயசுல அவளோட கிரேட்னஸ் ஏன் எல்லாரும் கண்ணதாசன் 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 சொல்றாங்கன்ட்டு எனக்கு வந்து அவ்வளோ புரியல. பிகாஸ் வென் யூர் யங் ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் ட்ரெண்டி திங்ஸ். பட் வயசாக ஆக இப்ப சின்ன சின்ன கண்ணனுக்குன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல ரொம்ப அழகா ஒரு 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 2 லைன் இருக்கு. ஒருவர் துடிப்பினிலே வருவது கவிதையடா, இருவர் துடிப்பினிலே வருவது மழலையடா. எனக்கு இது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் செக்ஸை பத்தி ரொம்பவே அழகா சொல்றாரு. ரொம்ப டீசெண்டா ரொம்பவே அழகா சொல்றாரு. பிளஸ் அந்த ஒரு மனத்துடிப்பு, உடல் துடிப்பு, அது அப்படின்னு சொல்லாம ரெண்டுத்தையும் வந்து ஒரு பக்கத்துல பக்கத்துல வச்சு எனக்கு என்னமோ இது லிட்ரேச்சர்னு தோணுது. அதாவது லிட்ரேச்சர்ல லிட்டரரி கிரிட்டிசத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சாங் அப்படின்னு ஒன்று இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் வேற வேற வார்த்தைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்தில் கவி, பத்தியம், கீதம், வேற வேற வார்த்தைகள். தமிழில் கவிதை, பாடல் அப்படின்னு ஒரு வேரியேஷன் இருக்கு. செய்யுள், கவிதை, பாடல். இந்த பாடல்ங்கிறது எதுவாக இருந்தாலும், பாடப்படக்கூடிய கவிதை நான் சொல்லலை, அதாவது இப்போ பண்ணில் அமைத்து தேவார திருவாசங்களை பாடுறாரு சொல்ல, பாடலாக இருக்கக்கூடியது, அதாவது கீர்த்தனை என்ற வடிவில் இருக்கக்கூடிய பாடலாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது பியூர் லிட்ரேச்சர் கிடையாது. அது அப்ளைடு லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, எடுத்தாளப்பட்ட இலக்கியம். அப்போ இலக்கியத்தை அப்போதே என்ன, ஒரு கவிதை எப்படி எழுதப்படுது, அவர் எதையும் கவனிக்காம ஒரு கவிஞன் வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதிடுறான். அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா பாடல் எப்படின்னா முதல்ல டியூன் இருக்கு, அல்லது ஒண்ணு மியூசிக் டைரக்டர் கொடுத்த டியூன், சிச்சுவேஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் இல்லைன்னா இவருக்கே ஒரு மைண்டுக்குள்ள ஒரு தாளம் இருக்கு, அதுக்கு தான் அவர் எழுதுறாரு. இப்போ இதுலேயே ஒரு கிராஃப்ட் வந்துடுது. அப்புறம் அவர் அந்த போய்ட்ரியை எடுத்து அதில் அடாப்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு டைமண்ட் எடுத்து உரசி பதம் அந்த பட்டை தீட்டியில் வைக்கிற மாதிரி. ஆனால் கவிதை எப்பவுமே ரா டைமண்ட் தான். இந்த ரானஸ் இல்லாதனால இது அப்ளைடு போய்ட்ரி. அப்படி அப்ளைடு போய்ட்ரியில் சில பகுதிகள் வந்து ரியல் லிட்ரேச்சராக இருக்கும், வேர்ல்டு வைடு அதுக்கு இருக்கு. அப்படி நெடுங்காலமாக பாடலை வந்து இலக்கியமாக அக்செப்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் 2 வருஷம் முன்னாடி ஒரு பாடலாசிரியருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, முதல் தடவையாக வரலாற்றில். அப்போ இப்போ உள்ள கிரிட்டிக்ஸ் வந்து அதுவும் ஒரு வகையில் லிட்ரேச்சரால் அங்கீகரிக்கிறாங்க. அதை பற்றின விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்குள்ளே தான் போக விரும்பலை. ஆனால் அது அடாப்டட் லிட்ரேச்சர், அப்ளைடு லிட்ரேச்சர். அப்போ லிட்ரேச்சரோட பெஸ்ட் எடுத்து இதுக்குள்ளே போடலாம். இப்போ அப்படி கண்ணதாசனுடைய பல வரிகள் எனக்குமே பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான இருக்கு. இப்போதான் மார்கழி திருநாளில் மங்கையர் இளந்தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தார். இது ஒரு அபாரமான லைன். அது மாதிரி எவ்வளோ லைன் இருக்கு. கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், இப்படி அவருக்கு சர்வசாலம் வரும். அப்படி வர்றது வந்து அந்த இடத்துல ஒரு போய்ட்ரி அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது அதை மீறி கவிஞன் அங்கே வந்துடுறான். இந்த லைனுக்கு அப்படி போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு கவிஞன் அங்கே எமர்ஜ் ஆயிட்டான்னா அதுக்கு லிட்ரேச்சர், இல்லைன்னா அது அப்ளை லிட்ரேச்சர். ரைட். இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா, ஒரு அண்ட் அவங்க வந்து ஒரு ஒரு மேனை லவ் பண்ணிட்டு அவங்க சாஃப்ட் ஆறாங்க. அது வந்து எப்படி வேணா நீங்க எழுதலாம். அதாவது ஆனா இவர் என்ன எழுதுறாருன்னா, இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ. இலக்கணம் மாதிரி அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ஆனா இப்போ இலக்கியம் மாதிரி மென்மையாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அது நிஜமாவே நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸை வச்சுட்டு எழுதுறது எனக்கு என்னமோ அது இலக்கியம்னு தான் தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு நோ, இந்த ஹார்ட் கோர் பேரியர் அப்ளைட் லிட்ரேச்சர் இது தேவையா? அது தேவையா? சில சமயங்கள்ல ஒரு பிஃபோர் தட் இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? தட் இஸ் இது ஒரு கவிதைத்தனமான ஒரு லைன் தான் அப்படின்னு அந்த இதை எடுத்துக்கிட்டா, அந்த பாடம் எடுத்துக்கிட்டா, அந்த ஓப்பனிங் வந்து இட்ஸ் அ போய்ட்ரி ஹைட்டோட இருக்கு. ஆனா பின்னாடி எல்லாம் கதை சொல்ற மாதிரி. ஓகே 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 ஓகே. போய்ட்ரி அப்படி கிடையாது. போய்ட்ரிங்கிற ஒரு ஃபுல்லா ஒரு டைமண்ட் தான். அதுல எந்த பகுதி நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவிஷனை நாம ஏன் பண்றோம் அப்படின்னா, அது ரிஃபைனிங் அவர் டேஸ்ட் தான். நம்ம சுவாரஸ்யத்தை அடிப்படையாக கொள்ளாம ருசியை அடிப்படையாக கொண்டு பிரிக்கிறது. சாப்பிட்றதுலயே நாம இந்த சாப்பாடு அப்படி, அந்த சாப்பாடு அப்படி, அப்படித்தானே சொல்றோம். திருநெல்வேலி தோசை வேற,
திருச்சி தோசை வேற என்ன ஐடென்டி பண்ணும்போது இலக்கியத்துல அப்படி செய்யக்கூடாது. அது ஒரு சுவை பட் தான். 2 தோசையும் பசி இதுக்கு தானே, பசிக்கு தானே. பசிக்காக இல்ல. ஆ, இலக்கியம் என்பது பசிக்கானது கிடையாது, ஆ, ருசிக்கானது தான். ஆ. அது ஒரு கலை. அப்போ அந்த கலையில இந்த வேரியேஷன்ஸ் உருவாக்க நம்மளோட ரசனை ஷார்ப் ஆகுது, ம். கூர்மையாகுது. இப்போ பாரதியுடைய செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே பாட்டுக்கும், ஆம், ஆ, இது வெந்து தணிந்தது காடுங்கிற 4 வரிக்கும் என்ன வேறுபாடு? நேற்று இருந்தோம்ங்கிற அந்த கவிதைக்கும் இந்த பாடலுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, இது பாடல், அது கவிதை. ம். இதுல வந்து இப்போ இப்போ ஆங்கிலத்துல செந்தமிழ் நாடனும் போதினிலே கவிதையை பொழிம்பெடுத்து பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. when we hear the name of தமிழ்நாடு nectar flow into our eyes, yes அப்படின்னா அது என்ன இருக்கு? இது ஒருத்தரும் கவிதை சொல்ல மாட்டாங்க. ஆனா தமிழ்ல அந்த சொற்கூட்டு நமக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குது, நல்லா இருக்குன்னு தோணுது. இப்போ பாடலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒண்ணு இசை வந்து அதுல பெரிய பங்களிப்பாற்று. அந்த இசையை எடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா நிறைய பாடல் ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்க இசை. ம். அப்புறம் குரல், இலக்கணம் மாறுதோங்கிறது, இலக்கணம் மாறுதல், இலக்கணம் மாறுதோ போல அந்த நீட்டல் தான் அது அந்த போரை கொடுக்குது. அது சிங்கிங் அதுல இருக்கு. அப்புறம் சிச்சுவேஷன், நீங்க சொன்னீங்கல்ல, அது ஒரு பொண்ணு மாறுறதுன்னு சிச்சுவேஷன் இல்லையா? இப்போ போய்ட்ரியை பொறுத்த அளவுல போய்ட்ரிக்கு இது எதுவுமே கிடையாது. ஒண்ணு போய்ட்ரி செல்ஃப் ரெஃபரன்ஸ் கொண்டது, புற ரெஃபரன்ஸ் அதுக்கு தேவை கிடையாது. ம். இது எந்த சிச்சுவேஷன்ல யாருக்கு எழுதப்பட்டதுன்னு கவிதையில இருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டே எவ்வளவு எல்லாமே அதுக்கு சொல்லணும். அதுக்கு மியூசிக் சப்போர்ட் கிடையாது, குரலுடைய சப்போர்ட் கிடையாது. எப்படி அதை பாடினாலும் அது கவிதையா இருக்கும். அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய கவிதைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நாம என்னன்னா, ஒரு பாடலை கேட்டு பாடல் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம், அதில் இருக்கக்கூடிய குரல், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இமோஷன்ஸ், ஆடட் இமோஷன்ஸ். அந்த பல பாட்டுகளுக்கு டிஎம்எஸ் எக்ஸ்ட்ராவா இமோஷன் கொடுத்திருப்பார். ம். இப்போ ஒன்று மரியாத பெண்ணோன்னு ஒரு பாட்டு, ம். நல்ல கவிதை, நல்ல கவிதை அது. ஆனா அது டிஎம்எஸ் பாடும்போது வரக்கூடிய அடிஷ்னல் வேல்யூவால தான் அது பெரிய கவிதையா இருக்கு. ஒன்று அப்படி பாடுவார் அவர், ஒன்று மரியாத பெண்ணும் இல்லை, ஒன்று. இப்ப இது என்ன வருதுன்னா, பழைய காலங்கள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு இடையே இருந்த அந்த சரியான புரிதல், அதற்கு முன்னாலேயும் அதற்கு பின்னாலேயும் எந்த இசை அமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் அமைஞ்சதே கிடையாது. நான் அந்த பாடல் எழுதுறதெல்லாம் பார்த்துருக்கேன். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு இசையமைப்பாளர் ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்க, அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆளாக பாடலாசிரியருக்கு தான் நான் பார்க்கிறேன். பாடலாசிரியர் ஒரு கலைஞன் அப்படின்னு பணிவிடைங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான உண்மையான வார்த்தை தான். நான் இளையராஜாட்ட உட்காந்துருக்கிறத பார்த்துருக்கேன். இளையராஜா எனக்கு கடவுள் மாதிரி, எனக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனா பாடலாசிரியர்களுக்கு அவர் உரிய மரியாதை கொடுப்பதில்லை என்பதும், அவருடைய பாடல்கள் அந்த பெரும்பாலான பாடல் என்னால் கேட்க, நான் வந்து இளையராஜாவுடைய பாட்டை பெரும்பாலும் பாட்டா கேட்க மாட்டேன். இளையராஜா பாட்டை வந்து யாராவது வயலில் வசதெல்லாம் கேட்பேன். பாட்டா கேட்டால் எனக்கு அந்த வரி வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். உதாரணமா சில பாட்டில் கேட்டாலே என்ன கைகால நீங்க யாருக்கு பாடுங்க, ராஜராஜ சோழன் நான் ஒரு பாட்டு இருக்கு, எல்லா லைனும் நான்சென்ஸ் ஒரு வரி இருக்கு, பாட்டு இருக்குன்னு அதுதான். ஈரமான ரோஜாவேன்னு ஒரு பாட்டு இருக்கு, தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து என்னோடு நீ பாடி வாசிந்து, அது பந்து சிந்து அந்த இந்த மாதிரி லைன்ஸ் கேட்கலே இதாகும். அது யாரோ ஒருத்தர் என்கிட்ட கேட்டதுக்கு என்ன அர்த்தம் கேட்டேன், காதலனுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குங்க, கேஸ் ரிலீஸ் ஆகிறத பத்தி எழுதியிருக்கா அப்படி. இந்த மாதிரியான நான்சென்ஸ் இது வந்து இதனால கேட்க முடியாது. அப்ப இப்போ எம்எஸ்வி கண்ணதாசன்ல எம்எஸ்வி பேசும்போது கண்ணதாசன் பத்தி எவ்வளவு மரியாதையோட சொல்றாரு, தன்னுடைய இணை அப்படிங்கிறார். அப்புறம் அவர் ஒரு வரி எழுதினா அந்த வரியோட எல்லா பியூட்டியும் நல்ல வரணுங்கிறதுக்காக என்ன அழுத்த கொடுக்குறான்னு சொல்றாரு. அப்புறம் எம்எஸ்சி எப்பவுமே லிரிக்ஸை நோக்கி போறார். அந்த தலைமுறை லிரிக்ஸ் தான் முக்கியம், லிரிக்ஸுக்கும் இதுக்கு இடையில ஒரு பெரிய ஒத்திசை வரணும். எப்படி இருந்தாலும் பாட்டு என்பது இசை தான், இது அப்ளைடு தான், இது அது பிரைமரி கிடையாது, இது அப்ளைடு தான், வெளியிருந்து எடுத்து தான் போடுறாங்க. ஆனா அந்த இமோஷன் அதில் வரணும்னு இருக்கிறார். இப்போ நீல நயனங்களின்ங்கிறதுல எம்எஸ் சொல்றாரு, வெறும் நயனங்கள் இல்லை, நீல நயனங்கள், நீல நயனங்களின் அப்படிங்கிறார். நீண்ட கனவு வந்து அப்படிங்கிறார். இந்த உணர்வு வந்து எம்எஸ்சி பிறகு கிடையாது, யார்ட்டையும் கிடையாது. ஆகவே இன்றைக்குள்ள இசையில வந்து தற்செயலாக நல்ல வரி வந்தாதான் உண்டு. கண்ணதாசனுடைய கோல்டன் பீரியட் அது முடிஞ்சு போச்சு நான் சொல்றேன். ஸோ இது